விக்ரம் நாளைக்கு காலையில் ஒரு பிசினஸ் டீலுக்காக பாரிஸ் கிளம்புறான். இதை கேட்ட நட்சத்திரா நிம்மதி அடைந்தாள். அந்த வீட்டில் வேலைக்கு கூட பெண்கள் கிடையாது. விக்ரமுக்கு பெண்கள் என்றாலே தீராத வெறுப்பு. தனது நிழலில் கூட ஒரு பெண் வரக்கூடாது என்று நினைப்பவன் அவன். ஒட்டுமொத்த வீடும் ஆண்களால் மட்டுமே நிறைந்திருந்தது. வேலைக்காரர் ஒருவர் உள்ளே வந்ததும், இப்பவே இந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் மாத்துங்க, இந்த ரூம்ல வேற எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது, புரியுதா என அதிகாரமாக கட்டளையிட்டான். ரூமின் வாசனைக்கே இப்படி கொந்தளிக்கும் விக்ரம் தான் திருமணம் செய்து கொண்டது பிரியங்கா இல்லை, நட்சத்திரா என்று தெரிந்தால் என்னவாகும்? அவளையும் அந்த பெட்ஷீட்டை போல் கசக்கி தூக்கி எறிந்து விடுவானா? இந்த முறை துப்பாக்கி குறி நட்சத்திராவை நோக்கி திரும்புமா, இல்லை தனது தாத்தாவை நோக்கி திரும்புமா? அதிகாலை 4 மணிக்கு தூங்கச் சென்றாலும் வெறும் 2 மணி நேர தூக்கத்திற்கு பிறகு நட்சத்திரா விழித்துக் கொண்டாள். படுக்கையை விட்டு எழுந்தவள் நேராக கண்ணாடி முன் நின்றாள். கண்ணாடியில் தெரியும் தன் பிம்பத்தை அவளால் அடையாளம் காணவே முடியவில்லை. என்னடி இது நட்சத்திரா, ஒரே ஒரு நாள்ல உன் வாழ்க்கையே இப்படி தலைகீழ மாறிடுச்சு. நேத்து வரைக்கும் உனக்குன்னு இருந்த கனவு, லட்சியம் எல்லாமே இப்ப காணாம போயிடுச்சா என்று கண்ணாடி பிம்பத்தை பார்த்து தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். கண்களின் ஓரம் லேசாக ஈரம் கசிந்தது. எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் அந்த பழைய நட்சத்திராவை தேடி பார்த்தாள். ஆனால் இன்று அந்த சிரிப்பு அவளிடம் அடம் பிடித்து பிடிவாதம் செய்தது. இல்ல, நீ இப்படி உடைஞ்சு போக கூடாது. இதை விட பெரிய கஷ்டத்தை எல்லாம் நீ பாத்திருக்க. இப்ப மட்டும் ஏன் இப்படி தோண்டு போற? உன் தைரியத்தை நீ எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. இப்போ உன் முன்னாடி இருக்கிற ஒரே வழி இந்த தாலிங்கிற சுருக்கு கயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது மட்டும்தான் என தன் மனதை ஒருமுகப்படுத்த போராடினாள். அந்த விக்ரம், அவன் ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு அரக்கன். அந்த துப்பாக்கி பிடிச்ச அரக்கன் கிட்ட இருந்து நீ எப்படி உன்னை விடுவிச்சுக்க போற? எதையாவது யோசி, இப்படியே தோத்து போய் உட்காராத என கண்ணாடியிடம் பேசிக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென நேற்று தாத்தா சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலித்தன. விக்ரம் உன்னால கொஞ்சம் மாறினாலும் நீ கேக்குற எல்லாத்தையும் நான் செய்வேன் என்று அவர் சொன்னது ஒரு மெல்லிய நம்பிக்கையை தந்தது. தாத்தா சொன்னது நிஜமா இருந்தா விக்ரம் கிட்ட சின்ன மாற்றம் வந்தா கூட நான் தாத்தா கிட்ட முதல்ல டிவோர்ஸ் தான் கேட்பேன். கூடவே என்னோட டாக்டர் கனவும் நிஜமாகும் என்றவள் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தன்னை தேற்றிக் கொண்டாள். சட்டென குளித்துவிட்டு வந்து ஒரு புதிய ஆடையை உடுத்திக் கொண்டாள். ஆனால் கண்ணாடி முன் நின்றபோது அவளுக்குள் ஒரு தயக்கம் வந்தது. இப்போ நான் ஒரு கல்யாணமான பொண்ணு. ஆனா ஒரு கல்யாணமான பொண்ணு எப்படி இருக்கணும், நான் எப்படி என்ன ரெடி பண்ணிக்கணும், எதுவுமே புரியலையே என்று குழப்பத்துடன் அந்த அறையில் இருந்த அலங்கார பொருட்களை பார்த்தபடி நின்றாள் நட்சத்திரா. அவள் மனதிற்குள் 1000 எண்ணங்கள் ஓடின. தன் பெட்டியை திறந்து தேடியவள் கையில் அந்த புதிய கொலுசுகள் கிடைத்தன. பாட்டி ஆசை ஆசையாக செய்து கொடுத்தது. இதுவரை ஒருமுறை கூட அவள் அதை அணிந்ததே இல்லை. பாட்டி, நீங்க இதை எனக்காக செஞ்சு கொடுத்தப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில நான் இதை போடுவேன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க என அந்த கொலுசை கையில் எடுத்து பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு பாட்டியின் எண்ணம் மேலோங்க அவளையும் அறியாமல் கண்கள் ஈரமானது. மெதுவாக அந்த கொலுசுகளை காலில் அணிந்து கொண்டாள். அதன் சத்தம் அந்த அதிகாலையில் ஒரு புது ராகத்தை பாடியது. கூடவே திருமணத்திற்காக வைத்திருந்த வளையல்களையும் கைகளில் மாட்டிக்கொண்டாள். லேசாக முகத்திற்கு ஒப்பனை செய்தவள் குங்குமத்தை கையில் எடுத்தாள். ஒரு நிமிடம் அவள் கைகள் நடுங்கின. இத வச்சுக்கிட்டு எப்படி எல்லார் முன்னாடியும் போறது? எனக்கு என்னவோ போல இருக்கே என்று கூச்சத்தில் முகம் சிவக்க தன் வகிட்டிலிருந்த குங்குமத்தை வெளியே தெரியாதபடி கூந்தலுக்கு அடியில் மறைத்துக் கொண்டாள். அதேபோல் கழுத்திலிருந்த மாங்கல்யத்தையும் துப்பட்டாவிற்குள் ஒளித்து வைத்தாள். யாரும் பார்த்தா நான் குங்குமம் வச்சிருக்கேனே சொல்ல முடியாது. இப்போதைக்கு இது போதும். அந்த விக்ரம் கிட்டேந்து தப்பிக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கணும் என அன்றைய நாளுக்காக தயாரானாள். அதே நேரத்தில் விஸ்வநாதன் தாத்தா தன் கையில் இருந்த நியூஸ் பேப்பரை மடக்கி வைத்துவிட்டு நேரத்தை பார்த்தார். நேரம் சரியாக 6 மணி ஆகியிருந்தது. மாடி அறையில் ஒரு பெரிய கட்டிலில் அந்த 4 இளைஞர்களும் ஒருவரையொருவர் கட்டி அணைத்து கும்பகர்ணனுக்கே சவால் விடும் வகையில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். விஸ்வநாதன் தாத்தா அறைக்குள் நுழைந்த போதே குரட்டை சத்தம் காதை துளைத்தது. டேய், மணி என்ன ஆச்சு தெரியுமா? எந்திரிங்கடா. ஒர்க் அவுட் பண்ண வேண்டாமா? ஜிம்மு கிளம்ப வேண்டாமா? இப்படியே கொரட்டை விட்டுட்டு இருந்தா ஊரே சிரிக்கும். எந்திரிங்கடா என்றார். தாத்தா கத்தி பார்த்தார், தட்டி பார்த்தார். ஆனால் எவனும் அசையவில்லை. ஒருவன் தூக்கத்திலேயே காலை உதைக்க இன்னொருவன் கையை நீட்டி தாத்தாவையே தள்ள பார்த்தான்.
தாத்தாவிற்கு கோபம் தலைக்கேறியது. பாருங்க உங்களை என்ன பண்றேன்னு என வேகமாக போய் ஒரு மக் நிறைய தண்ணீரை எடுத்து வந்தவர் மொத்தத்தையும் அவர்கள் முகத்தில் படும்படி பளக்கென்று வீசினார். ஐயோ, என்னது மழை பெய்தா என நால்வரும் அடித்து பிடித்துக் கொண்டு பேய் அறைந்த மாதிரி எழுந்தார்கள். முகத்தில் வழிந்த தண்ணீரை துடைத்தபடி தாத்தாவை பார்த்தார்கள். நீங்களாம் வயசு பசங்க தானடா, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அத மறந்துட்டு இப்படி படுத்து தூங்குறது என்ன பழக்கம்? ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு உங்களோட டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று தாத்தா கத்துவதை பார்த்த சங்கர் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு, தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நேத்து நைட்டு ஒழுங்கா 2 மணி நேரம் கூட தூங்கல, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்க விடுங்க தாத்தா என சொல்லிவிட்டு மீண்டும் போர்வையை இழுத்து மூட போனான். டேய், மறுபடியும் தூங்குனீங்க, அடுத்த வாட்டி தண்ணி மக்ல வராது, பெரிய பக்கெட்ல வரும், பரவாயில்லையா என்ற தாத்தாவின் மிரட்டலில் நால்வரும் முகத்தை சுளித்துக் கொண்டனர். தாத்தாவின் அதட்டலுக்கு பயந்து நால்வரும் வேண்டா வெறுப்பாக ஜிம்முக்கு கிளம்பினார்கள். போகும் வழியெல்லாம் இந்த தாத்தாவுக்கு வேற வேலையே இல்ல என்று அவரை திட்டியபடியே சென்றார்கள். சிறிது நேரம் கழித்து ஒர்க் அவுட் முடித்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கீழே வந்தார்கள். தாத்தா ஹாலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். நால்வரும் சோஃபாவில் வந்து அமர்ந்தனர். தாத்தா அவர்களை கண்டு கொள்ளாமல் பேப்பரையே பார்த்து கொண்டிருக்க சங்கர் மட்டும் தாத்தாவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். த்ருவ் மெதுவாக சங்கரை இடித்து அவனிடம், டேய், தாத்தாவை அப்படி முறைச்சு பார்க்காதடா, இப்படி பார்த்தனா இந்த வாட்டி உனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? ஆகாஷ் உடனே இடைமறித்தான். ஆமா ஆமா, போன தடவை இவன் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டு 2 நாளா லூஸ் மோஷன்ல தான் படுத்து கிடந்தேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வேணாம். தாத்தாவை முறைக்காத, அதை தாங்குற சக்தி எங்ககிட்ட இல்ல என்றான். விஷாலும் பயந்து போய் ஆமா ஆமா என்று தலையாட்டினான். இவர்கள் நால்வரும் தங்களுக்குள் குசுகுசுவென்று பேசிக் கொண்டிருந்த சத்தம் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த தாத்தாவின் காதுகளுக்கு தெளிவாக கேட்டது. என்னடா அங்க சத்தம், என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று தாத்தா பேப்பரை தாழ்த்தி பார்த்ததும் நால்வரும் உடனே பம்மினார்கள். ஒண்ணுமில்ல தாத்தா, சும்மா பேசிட்டு இருந்தோம் என்று அவர்கள் சமாளித்துக் கொண்டிருக்கும் போதே மாடியிலிருந்து ஜல் 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 என சத்தம் கேட்டது. ஒரு பெண்ணின் கொலுசு சத்தம் அந்த பெரிய வீட்டின் அமைதியை கலைத்தது. நால்வரும் பேச்சை நிறுத்திவிட்டு ஆச்சரியத்துடன் மாடிப்படிகளை நோக்கி திரும்பினார்கள். வளையல்களின் ஓசையும் கொலுசின் மெல்லிய சத்தமும் அந்த மாளிகைக்குள் முதல் முறையாக எதிரொலித்தது. இதுவரை ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய அந்த பெரிய வீட்டில் அந்த சத்தம் அவர்களுக்கு மிகவும் ரம்யமாக தெரிந்தது. அங்கே நட்சத்திரா இறங்கிக் கொண்டிருந்தாள். இன்று அவள் முகத்தில் எந்த திரையும் இல்லை. அவளது இயல்பான அழகு அந்த அதிகாலையில் பிரகாசித்தது. இந்த 4 பேரும் விக்ரமுக்கு நிச்சயம் செய்திருந்த பிரியங்காவை ஒரு தடவை கூட பார்த்ததில்லை என்பதால் அவர்களுக்கு இப்போது கீழே வருவது தங்கள் அண்ணி என்பது மட்டுமே தெரியும். அவள் மெதுவாக தயக்கத்தோடு ஒவ்வொரு படியாக எடுத்து வைப்பதை பார்த்த அந்த 4 இளைஞர்களும் அப்படியே உறைந்து போய் நின்றனர். அந்த இடமே ஒரு நிமிடம் நிசப்தமானது. தாத்தா மட்டும் நட்சத்திராவை அமைதியாகவும் பெருமையாகவும் பார்த்து கொண்டிருந்தார். நேற்று பார்த்த அந்த அழுது அழுது அழுக்கு படிந்த பயந்த முகம் இன்று இல்லை. அதிகாலை குளியல் அவளுக்கு ஒரு தனி பொலிவை தந்திருந்தது. அவள் போட்டிருந்த அந்த கொலுசுக்கள் அந்த மாளிகையில் ஒரு புது ராகத்தையே வாசித்தன. டேய் மச்சான், இது நிஜமாவே நம்ம அண்ணியா இல்ல மேலோகத்துல இருந்து தேவதை யாராவது வழி தவறி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா என விஷால் வாயை பிளந்தபடி கேட்டான். சும்மாடா, இது விக்ரமோட வைஃப். நாம அப்படி பார்த்தது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவன் துப்பாக்கி எடுத்து நம்ம மண்டையிலேயே வச்சிடுவான் என்று த்ருவ் கிசுகிசுத்தான். நட்சத்திரா அவர்கள் முன்னால் வந்து நின்றாள். 4 ஜோடி கண்கள் தன்னையே எக்ஸ்ரே எடுப்பது போல் உற்று பார்ப்பதை கண்டதும் அவளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற நடுக்கம் ஏற்பட்டது. ஐயோ, எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறாங்க? ஒருவேளை நான் குங்குமத்தை மறைச்சு வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோ, இல்ல என் மேக்கப் ஏதாவது தப்பா இருக்கா என மனதில் நினைத்தவள் மெதுவாக குனிந்து தாத்தாவின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். நல்லா இருமா, உன் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமாவும் தீர்க்க சுமங்கலியாவும் இருக்கணும்னு நான் மனசார ஆசிர்வதிக்கிறேன் என்று தாத்தா தன் கையை தூக்கி ஆசி வழங்கினார். தாத்தா சொன்ன அந்த தீர்க்க சுமங்கலி என்ற வார்த்தை விக்ரமின் முகத்தை அவளுக்கு நினைவூட்டியது. இருந்தாலும் தாத்தாவின் அன்பான குரல் அவளுக்குள் ஒரு சின்ன வெட்கத்தை உண்டாக்கியது.
இதை கவனித்த த்ருவ் மெதுவாக தன் முழங்கையால் சங்கரை ஓங்கி ஒரு இடி இடித்தான். சங்கர் நிலை குலைந்து போய் ஆகாஷ் மேல் விழ ஆகாஷ் அப்படியே விஷாலை தள்ளிவிட்டான். தாத்தா அவர்களை முறைத்து பார்த்துவிட்டு, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.